தலைமை செயலகத்தில் நடந்த முக்கிய கூட்டம். தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் திமுகவுக்கு நேரடியாக பாஜக வைத்த செக். ஐஜி ஏடிஜிபி விவகாரத்தில் டெல்லிக்கு பறந்த அவசர செய்தி. 10 ஐபிஎஸ்களுக்கு ஆப்படிக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்ற பட்டியலால் பதறும் மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையில் தனது கொத்தடிமையாக யார் செயல்படுவார்களோ அவர்களுக்கு தான் அடுத்தடுத்த உயர் பதவிகளை கொடுப்பார். அப்படித்தான் டிஜிபி செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஐஜிக்கு கொடுத்து வைத்துள்ளார். இதுகுறித்து நேற்று பாஜக சார்பில் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் ஒரு புகார் வைக்கப்பட்டது. அதாவது நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியினர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள கட்டுப்பாடுகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக தமிழக முதலமைச்சரோ அமைச்சர்களோ யாராக இருந்தாலும் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்கக்கூடாது. புதிய சாலை திட்டங்கள், நலத்திட்டங்கள், அடிக்கல் நாட்டு விழா என எதையும் நடத்தக்கூடாது. அது மட்டுமின்றி அரசு வாகனங்கள், ஹெலிகாப்டர்களை தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஆட்சியாளர்கள் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக ஆளுங்கட்சியினர் தாங்கள் செய்யும் தேர்தல் விளம்பரங்களை அரசு பணத்தில் செலவிடக்கூடாது என்கிற பல உத்தரவுகளை அவர் பிறப்பித்தார். இந்த நிலையில் அனைத்து கட்சிகளுடன் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்றார்கள். அப்போது அவரிடத்தில் பாஜகவை சார்ந்த மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லி திமுகவுக்கு செக் வைத்தார். அவர் கூறுகையில், திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு அனுசரணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை இப்போது வரை மாற்றவில்லை. குறிப்பாக உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் அதே துறையின் ஏடிஜிபியாகவும் பணியாற்றுகிறார். அது மட்டுமின்றி உளவுத்துறையின் ஏடிஜிபி பதவியில் டிஜிபியாக அப்கிரேட் செய்துள்ளார்கள். உளவுத்துறையின் டிஜிபியாக பணியமர்த்தியுள்ளார்கள். முக்கியமாக உளவுத்துறையின் ஐஜி மாற்றப்படவே இல்லை. டிஜிபி நியமிக்கப்பட்டாலும் அனைத்து அதிகாரிகளும் அவரிடம்தான் உள்ளது. அவரது மாற்றம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்று அவர் கவனத்திற்கு கொண்டு வந்தார். காரணம், திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு சாதகமாக செயல்படும் சில அதிகாரிகளை மட்டுமே முக்கிய பொறுப்புகளில் வைத்துள்ளார்கள். அவர்களில் உளவுத்துறை ஐஜி செந்தில்குமார் குறிப்பிடத்தக்கவர். இந்த நிலையில் தான் அவரை அந்த பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்கிற கோணத்தில் பாஜகவின் கராத்தே தியாகராஜன் தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் நேரடியாக அறிவித்துள்ளார். அதை கேட்டு திமுகவின் ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டவர்களுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு உயர் பதவிக்கு எந்த அதிகாரிகளையும் நியமிக்காமல் கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு உயர்மட்ட பொறுப்பையும் மு.க.ஸ்டாலின் கொடுத்து வைத்திருக்கிறார். அதை கேட்ட அர்ச்சனா பட்நாயக் இந்த விவகாரத்தை உடனடியாக டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு செல்வதாக கூறியுள்ளார். அதோடு உயர் பொறுப்புகளில் இருக்கும் திமுகவுக்கு நெருக்கமான ஐபிஎஸ் அதிகாரிகளும் விரைவில் மாற்றப்பட உள்ளார்கள். குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் 10 ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு சென்றுள்ளதாம். அதன் காரணமாகவே இன்னும் ஓரிரு தினங்களிலேயே திமுகவுக்கு சாதகமாக செயல்படும் அத்தனை ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதிரடியாக மாற்றப்படுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. இது முற்றிலும் வதந்தி. மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தி வெளியிட்ட விஜய். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவதை விட அதிமுக போன்ற கூட்டணியில் இணைந்தால்தான் தப்பித்து விடலாம் என்று ஒரு கணக்கு போடுகிறார். காரணம், தற்போது அதிமுக, பாஜக கட்சிகள் கூட்டணி வைத்துள்ளார்கள். இந்த நேரத்தில் விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தால் அவர்கள் பாஜக என்கிற இந்துத்வா சக்தியுடன் சேர்ந்து விட்டார் என்று சொல்லி கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளை முழுமையாக தன் பக்கம் திருப்பி முடித்து விடலாம் என்று ஒரு திட்டம் போட்டார் மு.க.ஸ்டாலின். அதனால்தான் 3வது முறையாக டெல்லி சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பிய போது அதை திமுக, பாஜக அவரை கூட்டணி பேச திட்டமிட்டு டெல்லிக்கு வர வைத்திருப்பது போன்ற ஒரு கதை கட்டிவிட்டார்கள். விஜயை மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு அழைத்து பணிய வைத்துவிட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டமாக உள்ளது. அதோடு அவருக்கு 50 தொகுதி துணை முதலமைச்சர் பதவி தருவதாக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றெல்லாம் திமுக ஐடி விங் சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் செய்தி பரப்பி வந்தார்கள். அப்போது இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்றவர்கள் தங்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விஜயிடத்தில் யாருமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அதற்கு மறுப்பு கூறினார்கள். என்றாலும் திமுக அதை விடவில்லை. எப்படியாவது விஜயை தனித்து போட்டியிட விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் என்கிற கோணத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் அப்படி திமுக பரப்பியது அனைத்தும் வதந்தி என்று நேற்றுதான் கலந்து கொண்ட இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார் விஜய். அப்போது அவர் கூறுகையில், நான் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே என்னை பற்றி ஏகப்பட்ட வதந்திகள் பரப்பி கொண்டு வந்தார்கள்.
அந்த டீம் இந்த டீம் என்றெல்லாம் கூறினார்கள். நான் தனி கூட்டணி தான் என்று சொன்ன பிறகும் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்போது அந்த கூட்டணியோடு நான் சேரப்போவதாக சொல்லி இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் இது போன்ற செய்திகளை கேட்டு யாரும் குழப்பமடைய வேண்டாம். நாங்கள் எப்போதுமே மத சார்பற்ற கொள்கைதான். அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி என்பதில் ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் வேறு கூட்டணியில் இணையப் போவதாக யார் அவதூறு செய்தி பரப்பினாலும் அதை நம்பாதீர்கள். நாங்கள் எப்போதுமே தனித்து களம் காணுவோம் என்று கூறியுள்ள விஜய், 234 தொகுதிகளிலும் தாவேகா தனித்து போட்டி, எங்கள் தலைமையில்தான் ஆட்சி என்பதில் எப்போதுமே நாங்கள் உறுதியாக இருப்போம். எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொரு கூட்டணியில் நாங்கள் இணைய மாட்டோம். அதனால் எங்களை மற்ற கூட்டணியில் இணைய வைத்துவிட யார் செய்தி பரப்பினாலும் எந்த பலனும் இல்லை. எங்கள் முடிவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று விஜய் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, இனிமேல் தாக்கினால் பதிலடி கொடுப்போம், ஈரானை எச்சரித்த வளைகுடா நாடுகள். ஈரானை இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் தாக்கி வரும் நிலையில், அந்த நாடும் பதிலுக்கு தாக்கி வரும் நிலையில், சவுதி அரேபியா, குவைத், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீதும் ட்ரோன் வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது ஈரான். இந்த தாக்குதலுக்கு இதுவரை பெரிதாக எதிர்ப்புகளை தெரிவிக்காமல் இருந்த வளைகுடா நாடுகள் தற்போது ஈரானுக்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ளார்கள். இதுகுறித்து சவுதி அரேபியா ஈரானுக்கு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தன்னை தாக்கினால் அவர்களை தான் பதிலுக்கு ஈரான் தாக்க வேண்டும். அதை செய்யாமல் சம்பந்தமே இல்லாத வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் உடனடியாக வளைகுடா நாடுகளின் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதே செயல்பாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் வளைகுடா நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஈரானை தாக்க வேண்டிய சூழல் ஏற்படும். குறிப்பாக ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு எங்களிடத்தில் பலம் உள்ளது. அதனால் இனிமேலும் தேவையில்லாமல் எங்கள் நாட்டின் மீது தாக்கினால் ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சவுதி அரேபியா ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது. இதேபோல் கத்தார் நாடும் தற்போது ஈரானுக்கு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது. அதில், ஈரான் எங்கள் நாட்டில் உள்ள LPG ஆலை மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதில் பெரிய அளவில் தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பதால் அதை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றாலும் இது எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் இனிமேலும் கத்தார் நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அவர்களது எரிவாயு கிடங்குகள் மீது நாங்கள் பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் நாட்டுக்கு சவுதி அரேபியா, தொடர்ந்து கத்தார் நாடும் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நாடுகளுக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் குரல் கொடுத்துள்ளார். அதனால் தொடர்ந்து ஈரான் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தினால் இந்த போர் இன்னும் பெரிய அளவில் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது.